அனைவருக்கும் வணக்கம். ஈஸியாக அப்பம் எப்படி செய்யலாம் என்று பார்ப்போம் வாங்க. சிவப்பு பச்சை அரிசி எடுத்து 6 மணித்தியாலங்கள் நீர் ஊற்றி ஊற வையுங்கள். அரிசி நன்றாக ஊறியதும் அதனுடன் இளநீர் சேர்த்து கொள்ளுங்கள். கொஞ்சமாக தேங்காய்ப்பூ, கொஞ்சமாக சமைத்த சோறு, சீனி, எல்லாவற்றையும் போட்டு நன்றாக அரைத்து கொள்ளுங்கள். அரைக்கும்போது தண்ணி காணாமல் இருந்தால் தண்ணி ஊற்றக்கூடாது, இளநீர் தான் ஊற்ற வேண்டும். பின்னர் அதனை ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கொள்ளுங்கள். ஒரு வாட்டி நன்றாக கையால் பிசைந்து விடுங்கள், அப்போதுதான் புளிக்கும். இதனை 12 மணித்தியாலங்கள் அப்படியே மூடி வைத்து விடுங்கள். இப்போது பாருங்கள், நன்றாக புளித்து விட்டது அப்பமா. இதனுடன் 2ஆம் 3ஆம் பால் சேர்த்து தோசை மா பதத்துக்கு கரைத்து கொள்ளுங்கள். கொஞ்சம் உப்பும் போட்டுக்கொள்ளுங்கள். பால் விட்டு நன்றாக கரைத்து கொள்ளுங்கள். இந்த பதம் வரும் வரைக்கும் கரைத்து கொள்ளுங்கள். இந்த பதம் சரி. எடுத்து ஊற்றும் போது இட்லி தோசைக்கு ஊற்றிய பதம் வர வேண்டும். பின்னர் அப்ப சட்டியில் அப்பத்தை ஊற்றி 1ஆம் பால் விட்டு சீனியும் போட்டு இறக்கி கொள்ளுங்கள். நீங்களும் வீட்டில் செய்து பாருங்கள். இவ்வளவு சுலபமான அப்பம் மா செய்யும் முறை. கஞ்சி எதுவும் காய்ச்ச தேவையில்லை. வீட்டு செய்து பார்த்துவிட்டு எப்படி இருக்குதுன்னு நீங்கள் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.